இதுதான் விடியாத அரசு. எவ்வளவு மோசமான அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மத்திய அமைச்சராக இருந்த ராசா இன்னும் வழக்கு அப்பீல் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல. அவர் பேசுகிறார் பெண்களை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடியார் தாயாரை பற்றிய கேவலமாக பேசினார். ஆனா காலையில் 4 மணிக்கு அந்த பெண் உடலிலே ஆடை இல்லாமல் அந்த பெண் நடந்து வருகிறாள். அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் மோசமான ஒரு ஆட்சி. இந்த 4 வருஷம் முடிய போற ஒரு ஆட்சி. கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரத்தில் முதல் நகரம் கோயம்புத்தூர். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் முதல் நகரம் கோயம்புத்தூர். இன்னைக்கு அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் கார்ல போகும்போது அந்த இடத்தில் அவங்களை மடக்கி அந்த ஆணை தாக்கி விட்டு தலையிலே அருவாளை வச்சு அவரை அந்த இடத்திலே போட்டு விட்டு 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். 3 பேர் ஒரு இளம் பெண்ணை கரகரவென்று இழுத்து சென்று காட்டிலே சென்று 3 பேர் தொடர்ந்து காலை 4 மணி வரையில் அவர்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். எவ்வளவு மோசமான விஷயம். ஆனால் பிடித்து விட்டு காலில் சுட்டோம் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் போதைப் பொருளுக்கு அதிகமாக நடமாடு. போதைப் பொருள் நடமாடக்கூடிய இடங்களே எங்க தெரியுமா? பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல். கோயம்புத்தூர்ல இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அன்னைக்கு முருகானந்தன் சொன்னார், கோயம்புத்தூர்ல நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்டிங் வாங்கி வருவதற்கு நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வருகிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் போதைப் பொருள் இந்த நாட்டிலே நடமாடுகிறது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போலீஸ் 11 மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு போறாங்க. சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்க தேடி பார்க்கறாங்க, யாருமே இல்லைன்னு வராங்க. ஆனா காலையில் 4 மணிக்கு அந்த பெண் உடலிலே ஆடை இல்லாமல் அந்த பெண் நடந்து வருகிறாள். அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் முருகானந்த் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். பிறகு அந்த பெண் என்ன ஆயிருக்கும் நினைத்து பாருங்கள். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு நாட்டினுடைய கட்சியை வைத்துக் கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டு அவர் சொல்லுகிறார், வேதனையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், 8 மணிக்கு இருட்டுக்குள்ள அந்த பெண் ஏன் அங்க போறான்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், மேடையிலும் பெண்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் பெண்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தாய் ஒரு பெண் அல்லவா? எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமா? சரி, இதை முதல்வர் கண்டிக்காமல் இருக்கிறாரே என்று சொன்னால் முதல்வருக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா? எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஆட்சி. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா எங்கேயோ இருந்து வந்து இங்க நிற்கிறார். தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். அவிநாசி, மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர், கூடலூர் மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. யார? மத்திய அமைச்சராக இருந்த ராசா. இன்னும் வழக்கு அப்பீல் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல. அவர் பேசுகிறார் பெண்களை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடியார் தாயாரை பற்றிய கேவலமாக பேசினார். இன்னொரு அமைச்சர் சொல்லவே நான் கூசுகிறது. பெண்களை இழிவாக பேசுவது. நாமம் போட்டால் எப்படி, திருநி பட்டை போட்டால் எப்படி என்று இதுக்கு மேல் நான் மேடையில் பேச முடியாது. புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருக்கிறீங்க. இதுதான் விடியாத அரசு. எவ்வளவு மோசமான அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் 234 தொகுதிகளிலும் இந்த விடியாத அரசு டெபாசிட் தொகை இழக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சென்னையிலே வந்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். கோவையிலே ஒரு வெடிகுண்டு சம்பவம், அதை போய் பார்த்தால் சிலிண்டர் வெடித்தது என்று சொல்லுகிறார். ஆனால் காருக்குள்ளே வெடிகுண்டு வெடித்தது. அதுபோல மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு பிறகுதான் அது எதற்காக வெடித்தது என்று அது பிறகு கைது செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. கோவையிலே வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமாக இருந்த ஒருவர் சிறையில் இருந்து இப்பொழுது இறந்து போனார். மிகப்பெரிய ஒரு ரவுடி, அவர் இறந்து போனார். அவருக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு. அவருக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு. எப்படி இருக்குது பாருங்க. காவல்துறையில் ஒரு சகோதரனை போலீஸ் கைது செய்து கண்டு ஒரு சகோதரி காவல் நிலையத்துக்கு போகிறார். காவல் நிலையத்தில் போய் ஏன் எங்களுடைய சகோதரனை பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி கேவலமாக பேசிய சம்பவம் எந்த ஆட்சியில் நடைபெறும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு ஆட்சியிலே தான் நடைபெறுமே தவிர வேறு எந்த ஆட்சியில் நடைபெறாது.